ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பீன்ஸ் பொடி பொரியலுக்கு பீன்ஸு, உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி விட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சிடலாம். இது கூடவே காஞ்ச மிளகாவையும் வறுத்து ஆற வச்சுக்கலாம், தேங்காவையும் வறுத்து ஆற வச்சுக்கலாம். இதுக்கிடையில் பீன்ஸு வெந்து வந்துருச்சு. இந்த தண்ணியை நான் துவரம்பருப்பு வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை வடித்து எடுத்துக்கலாம். இதுக்கிடையில் காஞ்ச மிளகா காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு, அது கூடவே தேங்காவையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மேலே பொடி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இதேமாரி கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாமேன்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு மஞ்சள், பூசணிக்காய், வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டு அன்றைக்கி துவரம்பருப்பு சாம்பார் தான், அதுக்காக தண்ணி விட்டு குழம்பு பொடி போட்டு உப்பு போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கிடையில் இதுவும் நல்லா ஆறிடுச்சு. நம்ம கோர்ஸாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம் போட்டு அன்றைக்கி தாளிச்சிருந்தேன். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டாலும் நல்லாயிருக்கும். எண்ணெய் விட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு பீன்ஸு இந்த பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதான். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் காரசாரமாக அந்த பொடி வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கிடையில் இதுவும் வெந்து வந்துருச்சு. எப்போதும் போல் துவரம்பருப்பு, புளி தண்ணி எல்லாமே அதில் போட்டாச்சு. சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்குக்காக நான் வெறும் எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதுவும் நல்லா காரசாரமாக இருக்க மாதிரி எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. ஒரு காரசாரமாக சாப்பிட்றப்ப கொஞ்சம் சப்புன்னு ஒன்று பொரியல். ஒரு சாம்பாருக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இதை ஃபாலோ பண்ணுறதுனால லாஸ்ட்டில் கொஞ்சமாக சோம்பு பவுடர் போட்டு உருளைக்கிழங்குக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அன்னைக்கு எங்கள் வீட்டில் லன்ச் பரங்கிக்காய் சாம்பாரும், உருளைக்கிழங்கு சோம்பு போட்ட ஃப்ரையும், பொடி போட்ட பொரியலும், அப்புறம் கலாக்காய் வாங்கியிருந்தோம். அந்த கலாக்காவை நாங்கள் பச்சை மிளகாய், உப்பு போட்டு மிக்சியில் கோர்ஸாக அரைச்சி அதை தொட்டுக்கிறது. தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெலாம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் அது மாதிரி செஞ்சுக்கிட்டோம் அன்னைக்கு. ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. அன்னைக்கு லன்ச் பிளேட் எங்களுக்கு இது தான். தேங்க்யூ.